உஹிப்பு ஹஸனன் வ ஹுஸைனன் ஃபஸஜத்து ஷுக்ரன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களாம், வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி கூட வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான், ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல சொன்னான். என்ன? அன உஹிப்புக, நாயகமே நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன், அடுத்தபடியாக அலியை நேசிக்கிறேன் என்று சொன்னதும் நான் ஷுக்ருக்காக வேண்டி சஜதால விழுந்துட்டேன், நான் சுஜூது செய்தேன். அதற்கு பிறகு உஹிப்பு ஃபாத்திமா, ஃபாத்திமாவையும் நான் நேசிக்கிறேன், அதுக்கும் ஒரு சுஜூது செய்தேன். ஹசன் ஹுசைனை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான், அதற்கு நான் சுக்ர் செய்கிறேன். இப்படி அல்லாஹ்வினுடைய நேசம் அல்லாஹ்வே சொல்லிவிடுறான், நான் அலியை நேசிக்கிறேன், ரலியல்லாஹு தஆலா மனைவி ஃபாத்திமா நாயகி, ஹசன் ஹுசைன் குடும்பத்தையே நேசிப்பதாக, அஹ்லுல் பைத் நேசிப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வினுடைய நேசத்துக்கு உரியதை விட சொர்க்கத்துக்கு அனுப்புறது பெருசா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், உங்க மனைவி நேசிக்கிறான், பிள்ளைகளை நேசிக்கிறான், இவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது உங்களை விட நான் முந்தி செல்வது என்பது மரியாதை அல்ல. எனவே அலியே நீங்கள் தான் முந்தி செல்லணும் என்று சொன்னதும் அலி நாயகம் சொல்றார், இல்ல இல்ல பகால அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனலா தகத்தம், நான் முந்தி செல்ல முடியாது. அலா ரஜுலின் قال في حقه رسول الله صلى الله عليه وسلم لو وزن ايمان ابي بكر لو وزن ايمان ابي بكر بايمان اهل الارض لرجح عليهم. ஸல்லல்லாஹு சொல்றது நான் கேட்டிருக்கேன், அலி நாயகம் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஈமான ஒரு தட்டிலையும், இந்த பூமியில் உள்ள அத்துணை பேருடைய ஈமானையும் ஒரு தட்டிலும், தராசினுடைய மீசானுடைய ஒரு தட்டிலையும் வைத்து நெருக்கப்பட்டால் அது கணமாகிடும். யாரு? சித்திக் நாயகத்தினுடைய ஈமான் கணமாக ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதற்கு நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவு பெரிய ஈமானினுடைய பலம் வாய்ந்த நீங்கள், உங்களை முந்தி நான் எப்படி போக முடியும்? அது என்ன அதபாக இருக்க முடியும்? முறையாக இருக்காது. எனவே நீங்க தான் முந்தி போகணும் என்று அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அனலா தகத்தம், நான் முந்தி போக முடியாது. அலா ரஜுலின் ஒரு மனிதரை விட قال في حقه رسول الله صلى الله عليه وسلم ان عليا يجيء يوم القيامه ومعه اولاده وزوجته على مراكب من البدن فيقول اهل القيامه اي نبي هذا فينادي مناد هذا حبيب الله هذا علي بن ابي طالب. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை அலி நாயகம் அவங்களுடைய மனைவியார், அவங்களுடைய பிள்ளைகள், அஹ்லுல் பைத், அந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்யும்? சொர்க்கத்தினுடைய வாகனத்துல ஒட்டகத்திலே வருவார்கள். இங்க புதன் ஒட்டகம் என்றே வருகிறது. ஆக ஒட்டகத்திலே அவர்கள் வருவார்கள். அந்த தோரணையும் அந்த காட்சியையும் அந்த கம்பீரத்தையும் பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருப்பாங்களா, இந்த நபி யாரு, இந்த நபி யாருன்னு கேட்பாங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு கம்பீரமா வர்றாங்க, எவ்வளவு படைப்பட்டாளத்தோட வர்றாங்க. அல்லாஹ் இப்படி கண்ணியப்படுத்தி இருந்தா அது ஒரு நபியாகத்தான் இருக்கணும். இது யாரு, என்ன நபி என்றாங்க கேட்பாங்க. அப்போது அதை சொல்லுவாங்க, இவங்க நபி அல்ல, மாறாக அல்லாஹ்வினுடைய ஹபீபுல்லா அலியு நபி தாலிப், அல்லாஹ்வினுடைய நேசராக இருக்கக்கூடிய அலி இப்னு அபீ தாலிபும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வருகிறார்கள் என்று சொல்லப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி சொல்லி இருக்கும்போது, அலியே உங்களை முந்தி நாம் போக முடியுமா? எனவே நீங்க தான் போகணும் என்று சித்திக் நாயகம் சொல்லும் பொழுது அலி நாயகம் சொன்னாங்க, வகால அலியன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனலா தகத்தம், நான் முந்தி போக இயலாது. உங்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லி இருக்கிறாங்க? قال في حقه رسول الله صلى الله عليه وسلم غدا يسمع أهل المحشر يسمع أهل المحشر من 8 أبواب الجنة ودخل من حيث شئت أيها الصديق الأكبر. எல்லா மக்களும் கேட்பாங்க, மாஷர்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய காதிலையும் அது விழும், எல்லாருமே கேட்பாங்க, காதில் வந்து விழும். என்ன சொல்லப்படும் என்றால், அபூபக்கர் சித்திக் நாயகமே, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள், தலைவாசல்கள், சொர்க்கத்துக்கு நிறைய வாசல் இருக்கு, தலைவாசல் 8 வாசல் இருக்கு. அந்த 8 வாசல்களில் எந்த வாசலில் நீங்கள் நுழைய வேண்டும் என்றாலும் சித்தீக்குல் அக்பர் நாயகமே, அப்படிதான் சொல்லப்படுகிறது. வெறும் சித்தீக்குன்னு சொல்லல, சித்தீக்குல் அக்பர் நாயகமே, நீங்கள் எந்த வாசலிலே நுழைய வேண்டுமானாலும் அந்த வாசலிலே நுழையலாம் என்று சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உங்களை முந்தி நான் போக முடியுமா? எனவே சித்திக் நாயகமே நீங்க தான் முந்தி போகணும், நீங்க போங்க, முன்னால போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை நீங்க தட்டுங்க, அதுக்குள்ள நுழையிறதுக்கு நீங்க தான் தகுதி உடையவர்கள் என்று அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சையதுனா சித்திக் நாயகம் சொன்னாங்க, ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன லா தகத்தம், நான் முந்தி போக முடியாது. அலா ரஜுலின் கால ஃபீ ஹக்கிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, உங்களுடைய விஷயத்துல பைன கஸ்ரி வ கஸ்ரி இப்ராஹீம் அல் கலீல் அலைஹிஸ்ஸலாம் கஸ்ரு அலி இப்னு அபீ தாலிப், சொர்க்கலோகத்திலே
என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய பாட்டனார் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கும் நடுவுல அலியினுடைய கசர் மாளிகை தான் இருக்கும். எம் மாளிகைக்கும் 2 மாளிகைக்கும் மாபெரும் நபிகள் என்று புகழப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியான நபியாக இருக்கக்கூடிய சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்தஸ்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாதான் அந்தஸ்துல அடுத்தபடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய 2 பேருக்கு மத்தியில் நீங்க இருக்கிறதான அலியினுடைய மாளிகை தான் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அது நான் முன்னால போறது சாத்தியம் இல்லை, அது முறை இல்லை, அலிநாயகமே நீங்க தான் போகணும் என்று சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, فقال علي رضي الله تعالى عنه انا لا اتقدم على رجل قال في حقه رسول الله صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஹக்ல உங்க விஷயத்துல சொன்னாங்க, இன்ன அஹ்ல ஸமாவாத்தி மினல் கர்ரூபிய்யன் الروحانيين والملأ الاعلى ينظرون في كل يوم الى ابي بكر الصديق رضي الله تعالى. வானத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு ரூஹானியத்தான நெருக்கமான மலக்குமார்கள் எல்லாருமே கோடிக்கணக்கான மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கிறார்கள். முதல்ல வேலை அவங்களுக்கு காலை விடிஞ்சிட்டா முதல்ல அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் முகத்தை பார்க்கிறது யாரு? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்கள். முகத்தை நல்லவர்களுடைய முகத்தை பார்ப்பது இபாதத்து. மலக்குமார்களை பார்க்கிறாங்க. நல்லவர்களுடைய முகத்தை பார்ப்பதும் கூட சாலிஹீன்களுடைய முகத்தை பார்ப்பதும் கூட இபாதத்தாக இருக்கிறது. ஆகவே அந்த மலவுல் ஆலா என்று சொல்லக்கூடிய மகத்தான அந்த கூட்டம், மலண்டா பெரு கூட்டம், ஆலா உயர்வாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சித்திக் நாயகத்துடைய முகத்தை பார்க்கிறாங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அவர்களை முந்தி நான் போக முடியுமா என்று சொன்னதும் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஸ்டெப் அப்படி மேல போறாங்க. இப்போ சொல்றாங்க, அனலா தகத்தம் அலா ரஜுலின் காலல்லாஹு பி ஹக்கிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது லிஸ்ட் நிறைய இருக்குது, அலியே நீ சொல்ற நிறைய இருக்கும். ஆனா அல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்கிறான் உங்களை பத்தி. எப்படி சொல்றாங்க? ஓ ஹக்கி அஹ்லி பைத்திஹி, உங்களை மாத்திரமல்ல அஹ்லு பைத் உங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளை பத்தி சொல்றான். வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. எப்படிப்பட்ட சீதேவிகள் தெரியுமா? அவங்க தங்களுக்கு உண்டான உணவுகளை கூட கொடுத்துருவாங்க. அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஹுப்பின் காரணத்தினால், தன் மீது இருக்கக்கூடிய ஹுப்பின் காரணத்தினால் மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் கைதிகளுக்கும் அந்த 3 நாள் நிகழ்வு நடந்தது அல்லவா? அலிநாயகத்தினுடைய 3 நாள் நோன்பு பிடிச்சு பசிய கடைசியில் பசியா தான் இருந்தாங்க. கேட்கிற யதீம்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அசீர் கைதிகளுக்கும் என்ன கொடுத்து முடிச்சுட்டு பசியா இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அலிநாயகத்தை. உங்களை பத்தி அல்லாஹ்வே இப்படி சொல்லும் பொழுது நான் எப்படி உங்களை முந்தி போக முடியும்? எனவே பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தா அலிநாயகமும் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எனவே ஆயத்தை தூக்கி போட்டுருவோம் என்று சித்திக் நாயகம் ஒரு ஆயத்தை தூக்கி போட்டு நீங்க தான் முந்தன்னு சொல்லும் போது அலிநாயகம் திருப்பி அடிச்சாங்க. ஆனா லா தகத்தம் அலா ரஜுலின் கால் அல்லாஹ் ஃபி ஹக்கி, உங்க ஹக்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. சும்மா சொன்னா உங்க ஹக்களையும் சொல்லி இருக்கிறான். வல்லதி ஜாஹ பிஸ்ஸித்கி வ ஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். இத்தகையவர் தெரியுமா? சத்தியத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் முத்தகீன்களாக இருக்கிறார்கள். உண்மைப்படுத்த ரசூலை என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்த வைத்தவர்கள் அவர்கள் முத்தகூன்கள் என்று உங்களை பத்தி அல்லவா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட நிலையில் உங்களை முந்தி நான் போகுவது என்பது சாத்தியம் இல்லை என்று செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது இது இப்படியே நீளு இங்க எப்ப முடியுங்கிறது தெரியாம இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க பார்த்தாங்க, நேர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. அவங்க ரூஹு தானே நேர கீழே உள்ள இறங்கிட்டாங்க. فنزل جبريل عليه السلام على الصادق الامين من عند رب العالمين. அல்லாஹ்விடம் இருந்து என்ன செஞ்சிட்டாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அலியுல் அலா அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த அல்லாஹ் யுக்ரியுக ஸலாம், உங்களுக்கு சலாம் சொல்றான். வ யகூலு லக, உங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்ல சொன்னான். இன்னல் மலாயிகத்த சபஅ சமாவாத்தின் லயன்துரூன ஃபீ ஹாதிஹி ஸாஅத்தி இலா அபீ பக்கர் சித்தீக் வ இலா அலி இப்னு அபீ தாலிப். 7 வானத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் இப்போ அபூபக்கர் சித்திக் நாயகத்தையும் அலி நாயகத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வேற வேற ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. 7 வானத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய பார்வையும் உங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சித்திக் நாயகம் அலி நாயகத்தை தான் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வயஸ்மஊன மா ஜரா பைனஹுமா மின் ஹுஸ்னில் அதபி வ ஹுஸ்னில் ஜவாபி மின் பஅதிஹா லி பஅதி.
அவங்களுடைய இந்த அதபுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம்